நான் ஒரு பிகினர் தான் இருந்தாலும் பிசிபி டிசைன் என்னால் பண்ண முடியுமானா கண்டிப்பாக பண்ண முடியும். எப்படி ஈஸியாக பிசிபி டிசைன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்ல போகிறேன். அதே மாதிரி இந்த பிசிபி எதனுடைய பிசிபி, இந்த பிசிபியில் என்ன காம்போனன்ட் இருக்குது அப்படின்றதையும், எஸ்எம்டி காம்போனன்ட்னா என்ன, த்ரூவல் காம்போனன்ட்னா என்ன, வயாஸ்னா என்ன, பிசிபி ட்ராக்ஸ்னா என்ன, எப்படி ஈஸியாக பிசிபி டிசைன் பண்ணுறது, பிசிபி டிசைனுக்கு நான் யூஸ் பண்ணுற ஆப் என்ன, எல்லாத்தையும் பற்றி தான் டோட்டலாக வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் ஈஸியாக பிசிபி டிசைனர் ஆகலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேஐ கேட் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து ஸ்கிமேட்டிக் எடிட்டர் போய்க்கோங்க. ஸ்கிமேட்டிக் எடிட்டர் போயிட்டு சைடில் பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் எடிட்டர்லாம் இருக்கும். அந்த போயிட்டு சிம்பிள்ஸில் இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. இது எதனுடைய சர்க்கியூட்னு பார்த்தீங்கன்னா கரண்ட் சென்சாருடைய சர்க்கியூட் தான் இது. இந்த சர்க்கியூட்ல என்னென்ன காம்பவுண்ட் இருக்குன்னு வாங்க ஒன்றுன்னா பார்ப்போம். சர்க்கியூட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக ஃபிசிக்கல் கனெக்ஷன் இருக்கணும், இல்லை வந்து இந்த மாதிரி ஸ்கிமேட்டிக் கனெக்ஷன் இருக்கணும். அதுதான் வந்து நம்ம சர்க்கியூட்னு சொல்லுவோம். பிசிபி டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கிமேட்டிக்கில் வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணிடுவாங்க. அப்புறம் தான் பிசிபி வந்து எடிட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்டர். இந்த கனெக்டர் தான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல் கனெக்டர் ஜேன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. எல்லா கனெக்டரும் பார்த்தீங்கன்னா ஜேன் தான் மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்த காம்பவுண்ட் வந்து பார்த்தீங்கன்னா JP3 ஜம்பர் பாயிண்ட்டு ஜேபின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ஜம்பர் பாயிண்ட்டுடைய சிம்பிள். இங்கே பார்த்தீங்கன்னா 2 ஜம்பர் பாயிண்ட் ஒரு ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டரில் பார்த்தீங்கன்னா 2 விதமான சிம்பிள் இருக்குது. ஒன்று யூகே சிம்பிள் அண்டு யூஎஸ் சிம்பிள்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சிம்பிளில் பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா யூகே சிம்பிள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜம்பர் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. டிபினா வந்து டெஸ்ட் பாயிண்ட். கரண்ட் சென்சாருடைய ஐசியெல்லாம் யூனிட்டாக மென்ஷன் பண்ணுவாங்க. INA20A1 PWR இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐசியுடைய பார்ட் நம்பர். இதில் பார்த்தீங்கன்னா A0 A1 இன்புட் ப்ளஸ் 1 இன்புட் ப்ளஸ் 2 இன்புட் மைனஸ் 1 இன்புட் மைனஸ் 2 சீரியல் கிளாக்கு வி பஸ் சீரியல் டேட்டா விஎஸ்டி கிரவுண்டு அலர்ட்டு. ஸோ இந்த மாதிரி பின்ஸ் எல்லாம் வந்திருக்கு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 60 பின்ஸ் இருக்கு. பிடபிள்யூஆர்னு மென்ஷன் பண்ணியிருக்கு பாருங்க. பிடபிள்யூஆர்னா பவர் ஃபிளாகு. இந்த பவர் ஃபிளாக் எதுக்குன்னா சர்க்கியூட்ல வந்து ப்ளஸ் மைனஸ் எது ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கோசரம் தான் எந்த பவர் ஃபிளாக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. சிஸ்டத்துக்கு வந்து ப்ளஸ் மைனஸ் எதுன்னு தெரியாது, அதனால அந்த பவர் ஃபிளாக் கொடுத்து நம்ம நின்றுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டர். அடுத்து ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெட்ரு பின்ஸ்லாம் யூஸ் பண்ணுறோம். 1x8 ஹெட்ரு பின், ஃபீமேல் ஹெட்ரு பின்ஸ். இந்த பின்ஸில் பார்த்தீங்கன்னா இன்புட் ப்ளஸ் இன்புட் மைனஸ் வி பஸ் அலர்ட் சீரியல் டேட்டா சீரியல் கிளாக் கிரவுண்டு விசிசி இந்த 8 பின்ஸ் வந்து இருக்கு. இதுதான் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டும் கூட. இந்த கிரீன் கலர் அங்கங்கே கோடு கூட போயிட்டு இருக்குது தான் வந்து ஒயர் கனெக்ஷன். ஸோ கிரவுண்ட் எல்லாம் எர்த்த கனெக்ஷன் தானே கொடுக்க மறந்துடாதீங்க. சர்க்கியூட் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சர்க்கியூட் இவ்வளோ தான். ஃபுட் பிரிண்ட் எடிட் பண்ணி முடிச்சுட்டு பிசிபி எடிட்லாம் பண்ணி முடிச்சுட்டு 3D வியூவில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக நமக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த பிசிபியில் வந்து என்னென்ன காம்பவுண்ட் இருக்குது, எப்படி எப்படி இந்த ஃபங்க்ஷன்ஸ் நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ இதுதான் பிசிபியோட பார்த்தீங்கன்னா பாட்டம் சைடு, இது பிசிபியோட டாப் சைடு. பிசிபின்னு எடுத்தீங்கன்னா டாப் அண்ட் பாட்டம் தான் சொல்லுவாங்க. பிசிபினா வந்து பிரிண்டட் சர்க்கியூட் போர்டு. கரண்ட் மானிட்டரிங் உடைய பிசிபி போர்டு தான் இது. ஸோ வாங்க இதில் என்னென்ன காம்பவுண்ட் இருக்குன்னு பார்ப்போம். நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா நீங்களும் கண்டிப்பாக பிசிபி டிசைனர் ஆகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல். அந்த க்ரீன் கலரில் இருக்குங்களா பிக் சைஸில், அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல். பாருங்க, கனெக்டரில் ஒரு டைப் தான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல். ஸோ இந்த க்ரீன் கலராக இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்க்ரூ டெர்மினல். மேலே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ண மாதிரி இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 2 ஹோல் வந்து கொடுத்துருக்கேன். எதாவது பார்த்தீங்கன்னா பிசிபியோட மவுண்ட் ஹோல்னு சொல்லுவாங்க. அதாவது பிசிபி வந்து நம்ம எங்கன்னா வச்சு ஹோல்டு பண்ணுறோம்னா அந்த இடத்துல ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி வச்சுரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜேபி, அதெல்லாம் வந்து ஜம்பர் பாயிண்ட். JP1 JP2 JP3 இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜம்பர் பாயிண்ட். ஆர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர், எஸ்எம்டி டைப் ரெசிஸ்டர். சீனா கெப்பாசிட்டர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா J1 பார்த்தீங்கன்னா வந்து கனெக்டர். கனெக்டரில் ஒரு டைப் ஹெட்ரு பின், மெயில் கனெக்டர் 1x8.
அவுட்புட் பின்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த கனெக்டர் தான். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நல்லா கவனிங்க. பிசிபியோட பாட்டம் சைடு வந்துருங்க. பாட்டம் சைட்லேயே இருக்கட்டும், டாப் சைட்லேயே இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க, சின்ன சின்ன ஹோல்ஸ். இந்த ஹோல்ஸ் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா வயாஸ்ன்னு சொல்லுவாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நிறைய கேப்ஸ் வந்து தெரியும். ஸ்மால் சைஸ்ல ரொம்ப மைனூட்டா கொடுத்துருப்பாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா வயாஸ். டாப் சைடு வரைய ட்ராக்கையும் பாட்டம் சைடு வரைய ட்ராக்கையும் ரெண்டையும் கனெக்ட் பண்றதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த வயாஸுடைய ஒர்க்கு. இந்த பிசிபி பார்த்தீங்கன்னா 2 லேயர் பிசிபி. ஸோ அதனால வயாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பிசிபியில் அப்படியே லைன் போகுது பார்த்தீங்கன்னா பேக் சைடில் பாட்டம் சைடில் போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா ஹெடர் பின் கூட கனெக்ட் ஆகுது. அதே மாதிரி அனதர் ட்ராக் பார்த்தீங்கன்னா இந்த லைன் மாதிரி போடுறதா தான் வந்து பிசிபியோட ட்ராக்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல பாருங்க, அதே மாதிரி ட்ராக்ஸ் தானே இருக்கும். பவர் சைடு இருந்துன்னு வரதுனால ஸ்க்ரூ டெர்மினல் வர ட்ராக் மட்டும் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும், பிக் சைஸில். ஸோ அனதர் ட்ராக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ்ல வந்து இருக்கும். ஸோ இங்கே பாருங்க, அப்படியே ரெசிஸ்டர் வழியாக வந்து கெப்பாசிட்டர் வழியாக வந்து ஜம்பர் பாயிண்ட்டுக்கு போயிட்டு மறுபடியும் ஜம்பர் பாயிண்ட்டுக்கு போகுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐசிக்கு போகுது. ஐசி பக்கம் பார்த்தீங்கன்னா வயாஸ் இருக்கு. வயாஸ் டாப்ல இருந்து பாட்டம் வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கோசரம் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே 3 வயாசஸ் இருக்கு. டாப் சைடு வரக்கூடிய ட்ராக்கையும் பாட்டம் சைடு வரக்கூடிய ட்ராக்கையும் கனெக்ட் பண்ணுறதுக்கோசரம் தான் வயாஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை பாருங்க, ஐசியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாட் இருக்கும். அதே மாதிரி பிசி போர்ட்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு டாட் இருக்கும். இதை வச்சு தான் பிசிபி அசம்பிள் பண்ணுறவங்களா இருக்கட்டும், பிசிபி டிசைன் பண்ணுறவங்களா இருக்கட்டும், ஐசி வந்து ரொட்டேட் பண்ணுறதுன்னு இந்த சைடு தான் இருக்கும். இந்த ஐசி பார்த்தீங்கன்னா இந்த ஐசியில் வந்து ஃபர்ஸ்ட் பின் எதுனா, ஸோ இந்த டாட் கொடுத்துன்னு இடத்த வந்து ஐசியோட ஃபர்ஸ்ட் பின். இந்த லாஸ்ட் எஜ் தான் வந்து பிசிபியோட லாஸ்ட் பின். ஸோ மேலே ஃபர்ஸ்ட் இருந்து ஆரம்பிச்சு ஸோ 9th பின் மேலே போயிடும். டோட்டலாக அந்த ஐசியில் பார்த்தீங்கன்னா 60 பின்ஸ் இருக்கு. இந்த ஐசி இன்டெகிரேட்டட் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. இது வந்து டியூலின் லைன் பேக்கேஜ். டியூலின் லைன் பேக்கேஜ்ன்றதுனால ஸோ 2 சைடு தான் சால்வ் பண்ண முடியும். அதனால இது வந்து பார்த்தீங்கன்னா டியூலின் லைன் பேக்கேஜ் ஐசி. இந்த சர்க்யூட்ல வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி டைப் ரெசிஸ்டர் R1 R2 C1 R3 R4 இதெல்லாம் வந்து எஸ்எம்டி டைப். ஐசி எஸ்எம்டி டைப். இந்த ஜம்பர் பாயிண்ட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி டைப். அதே த்ரூவல் டைப் பார்த்தீங்கன்னா வெறும் 2 தான் த்ரூவல் டைப் இருக்கு இந்த பிசி போர்டில். த்ரூவல் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, பாட்டம் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லீட்ஸ் வந்து இருக்கும். இங்கே பாருங்க, ஹெடர் பின்ஸுக்கும் லீடு இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல் கனெக்டருக்கும் வந்து லீடு இருக்கு. இந்த லீட்ல தான் பார்த்தீங்கன்னா சால்டர் பண்ணுவாங்க. இது 2 மட்டும் தான் இந்த பிசிபில வந்து த்ரூவல். மற்ற எல்லா காம்பவுண்டும் பார்த்தீங்கன்னா எஸ்எம்டி டைப். எஸ்எம்டினா பிசிபி மேலேயே வந்து சால்டர் பண்ணுவாங்க. த்ரூவல்னா பிசிபியோட பாட்டம் சைடில் மட்டும்தான் சால்டர் பண்ணுவாங்க. இந்த பிசிபியில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல் கனெக்ஷன் கொடுத்துருவாங்க. ஸ்க்ரூ டெர்மினல் வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஐசியோட பின்ஸ் வந்து பவர் சப்ளைன்னு போகுது. ஸோ ஐசிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே பார்த்தீங்கன்னா ஜம்பர் டு ஜேபின்னு போட்டிருக்காங்களா, ஜம்பர்லேருந்து போகுது. ஜம்பர்லேருந்து வயாஸ் போட்டு பாட்டம் சைடில் போகுது. இன்னொரு ட்ராக் பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் R1க்கு வருது. ரெசிஸ்டர் என்ன பண்ணணும்னா கரண்ட் வந்து ரெடியூஸ் பண்ணும். ரெடியூஸ் பண்ணி வயாஸ் மூலிமா அதுவும் ஹெட்டர் பின்னுக்கு போகுது. R2 வந்து எலக்ட்ரான் வந்து கண்ட்ரோல் பண்ணுது. ஐசிலேருந்து R4க்கும் வந்து பவர் இருந்துட்டு போகுது. இந்த TP1 TP2 இந்த போர்டில் பார்த்தீங்கன்னா 2 டெஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த டெஸ்ட் பாயிண்ட் தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஐசிலேருந்து வரக்கூடிய பவர் வந்து கரெக்டாக வருதான்னு சொல்லிட்டு இந்த டெஸ்ட் பாயிண்ட்ல வச்சு டெஸ்ட் பண்ணுவாங்க. இந்த டெஸ்ட் பாயிண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா ரெசிஸ்டர் இருக்குது. ரெசிஸ்டர் வந்து அப்படியே கெப்பாசிட்டர் இருக்குது. கெப்பாசிட்டர் என்ன பண்ணுன்னா எலக்ட்ரிக் எனர்ஜின்னு ஸ்டோர் பண்ணும். அதுலேருந்து அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ரு பின்ஸ் வந்து கனெக்ட் ஆகிடும். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்ரு பின் கனெக்ட் ஆகும். இந்த ட்ராக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இன்புட் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ டெர்மினல், அவுட்புட் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்ரு பின்ஸ். இந்த ஹெட்ரு பின்ஸில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பின்ஸ் கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா விசிசி, கிரவுண்டு, சீரியல் ஃபிளாக், சீரியல் டேட்டா, அலர்ட், விபஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ஹெட்ரு பின்ஸ்ல இருந்து ஈஸியாக அவுட்புட் எடுத்துப்பாங்க. வயாஸ் எப்படி பார்க்கறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிசிபி வந்து வச்சிங்கன்னா தெரியும். ஸோ இன்சைட்ல பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே தான் பார்த்தீங்கன்னா வயாஸ்லாம் வந்து இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லீடு மாதிரி தெரியுதுங்களா, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வயாஸ்.
கரண்ட் மானிட்டரிங் ஐசி. நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இதேமாரி மேலும் நிறைய வீடியோ தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சிஎஸ் டெக்னாலஜி வேர்ல்டு யூடியூப் சேனலை லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிபிள் இல்லைனா ஈஸி யாருன்னா இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.